வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான இறால் தொக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இறால் 250 கிராம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, இடித்த பூண்டு ஒரு 5-6 பல், 3 வரமிளகா கிள்ளி வச்சது, கொஞ்சம் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு 1/2 டீஸ்பூன், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சின்ன கப்பு தயிர். அடுத்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிள்ளி வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் செவந்ததும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச இறாலை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரும். கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு இறால் தொக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய தோணும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். திரும்பவும் நான் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.